ஸ்ரீ குருப்யோ நம ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 2026 என்கிற ஆங்கில ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே பிறக்கின்ற பராபவ என்கிற தமிழ் புத்தாண்டு. இதனுடைய பலன் எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்கிறார். மிகப்பெரிய மாற்றங்கள் பஞ்சபூதத்தாலும் ஏற்படும். ஒரு பக்கம் வளர்ச்சி, ஒரு பக்கம் வீழ்ச்சி, ரெண்டுமே உண்டு. சென்ற 1966 அப்படித்தான் நடந்திருக்கு. அதே போல அரசியலில் யார் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ பொதுமக்கள், அரசியல்வாதிகள் அல்ல, அவர்களுக்கு தான் ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கும். பொதுமக்கள் இவங்க வருவாங்க, இவங்க வரமாட்டாங்கன்னு சில டீக்கடை கருத்துக்கள் இருக்கு இல்லையா? நண்பர்களோடு பேசும்போது அரசியல் பேசுகிறார்கள் அல்லவா, இவர்களெல்லாம் எதிர்பாராத ஒரு விடை 2026 நிச்சயமாக உண்டு. நிறைய மழை இருக்கும், பயிர்களும் நன்கு விளையும். இந்த வருடம் வெயில் சும்மா வாட்டி எடுக்கும். கத்திரி வெயில் இருக்கே, எது பிப்ரவரி 15 தேதிக்கு மேல் ஜூன் 15 தேதி வரையிலும் கடுமையான வெப்ப சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் தண்ணீரை பார்த்து செலவு செய்ய வேண்டும். போர் போட்டுக்கலான்னு சுவிட்ச் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, போர் வற்றிவிடும். நிலத்தடி நீரை வற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லையா? அதுபோலவே மேலை நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்தியா அல்லாத பெரிய நாடுகளிலே போர்கள் நின்று போகும், அரசியல் குழப்பங்கள் தீர்ந்து போகும், ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இந்த 2025 மேலை நாடுகளில் கடுமையான யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அல்லவா? அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். சமாதானம் ஏற்பட்டு அவரவர்கள் பிழைப்பை பார்ப்பார்கள். 2026 தொழில்நுட்பத்திலே, கல்வியிலே, இப்போ AI வரையிலும் வந்திருக்கோம் இல்லையா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தாழ்வார்கள். ஆனால் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன், LKGயிலிருந்து UKGயிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரையிலும் நல்ல கவனகத்தை ஏற்படுத்துகிற நூல்களை கற்று தாய்மொழியையும் நாட்டின் மொழியையும் உலக பொதுமொழியாக இருக்கிற ஆங்கிலத்தையும் மிக நன்றாக கற்றுக்கொண்டு விட வேண்டும். பார்க்க, படிக்க, எழுத, நன்கு பேச, கட்டுரைகள் சமைக்க, ஆய்வுகள் நடத்த என்கிற அளவிலே 3 மொழி ஞானங்களை மக்கள் கற்க ஆரம்பித்து விடுவார்கள். மாணவர்களுக்கு சற்று சிரமம்தான். ஒரே நேரத்திலே ஓரிரு மொழிகளை கற்றுக்கொள் என்று சொன்னால் கற்றுக்கொள்பவன் புத்திசாலி, கற்றுக்கொண்டவன் நிறைய சம்பாதிப்பான். குழந்தைகளை வலியுறுத்தி
வன்மையாக கண்டித்து திணித்தால் கல்வி வராது. மாணவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து குறிப்பா கல்விக்காக மட்டும் செல்போனை பயன்படுத்துமாறு அறிவுரை சொல்லி வருவார்களே என்றால் மிகச் சிறப்பானவை நடக்கும். திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இல்லை, வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதுபோலத்தான் ராகுகேது பயிற்சியும் சொல்லுகிறார். குரு பயிற்சி எல்லோருக்கும் பொதுவானது. இந்த தடவை முன்கூட்டியே பயிற்சி அடைகிறார். இந்த பஞ்சாங்கம் வித்தியாசப்படுதுன்னா, எப்படி ஒரே தமிழ்நாட்டில் கோவையிலே கொங்கு மொழியில் பேசுகிறார்கள், மதுரையிலே அண்ணாச்சி என்று பேசுகிறார்கள். இப்படி நம்முடைய பக்கத்து மாவட்டங்களிலேயே சொல் வழக்கு மாறுபட்டிருப்பதைப் போல ஜோதிடத்திலும் பஞ்சாங்க வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் பலன்கள் வித்தியாசப்படாது. ஒரு ஜாதகத்தை கணித்துவிட்டு அந்த ஜாதகத்துக்கு ஒரு ஜோதிடர் பலன் சொன்னால் கண்டிப்பாக அது பலிக்கும். எனவே அற்புதமான நல்ல மாற்றங்களை, அதிசயமான மாற்றங்களை சந்திப்பதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவரையும் நலமுடன் வளமுடன் வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். என்னுடைய உபாசனாமூர்த்தி லக்ஷ்மி நரசிம்மன் உங்கள் அனைவருக்கும் துணை நிற்பாராக. நன்றி, நமஸ்காரம்.